எங்கும் நீக்கமர நிறைந்து ஏற்றம் தந்து தன்னை நாடி வரும் அடியார்க்கு நல் வாழ்வு தரும் ஐந்தெழுத்து நாயகனாம் ஈசனை நினையாதார் உள்ளம் என்றும் ஏற்றம் பெறாது. ஈசன் குடிகொண்டிருக்கும் பல்வேறு தலங்களில் ஒன்றுதான் திருநிலை பெரியாண்டவர் திருக்கோயிலாகும். திருக்கோயிலின் கோபுரத்தை தரிசனம் செய்தவாறு ஆலயத்தின் உள்ளே நுழைகிறோம். அங்கே முழுமுதற் கடவுளாக விளங்குகின்ற விநாயகப் பெருமான் வருகின்ற அடியவர்க்கு அருளுமதை ஊட்டும் வகையில் இங்கே காட்சி தருகிறார். அருகில் ஆறுமுகப் பெருமான் வேலேந்தி அருள் தரும் நிலையில் இங்கே நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அருமுகனை மனதில் நினைந்து நாம் ஆலயத்தின் உள்ளே நுழைகிறோம். அங்கே மேற்புறத்தில் சிவன், பார்வதி, தக்ஷணாமூர்த்தி போன்ற பல்வேறு சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதைக் கண்டு மகிழ்கிறோம். ஆலயத்தின் உள்ளே நுழைந்ததும் 16 கால் மண்டபம் நமக்கு காட்சியளிக்கிறது. மண்டபத்தின் உட்புறம் ஈசன் மனிதனாக பூமியை வலம் வந்து ஒரு நிலையாய் திருநிலையில் நின்ற அற்புத கோலமும், அவரை ஒரு நிலையில் ஆட்கொண்ட ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஈசனை வணங்கும் நிலையில் இருக்கின்ற காட்சியை கண்டு மகிழ்கிறோம். திருமூலர், ராமலிங்க சுவாமிகள் ஆகிய இருவரும் ஈசனை வணங்கும் நிலையில் இங்கே காட்சி தருகிறார்கள். இந்த திருக்கோயிலில் கொடிமரத்திற்கு பதிலாக திருநீறு விநாயகர் நின்ற கோலத்தில் இங்கே எழுந்தருளியுள்ளார். இவருக்கு திருநீறு கொண்டு அபிஷேகம் செய்வோருக்கு கல்வியும் ஞானமும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்து வருகிறது. திருநீற்றை எடுத்து நாம் நெற்றியில் இட்டிட தீவினை அகலும் என்பது உறுதியாகும். இடப்புறம் இங்கே சித்தி புத்தி விநாயகர் காட்சி தருகிறார். வலப்புறம் வள்ளி தெய்வானை சமேத ஸ்ரீ முருகப்பெருமான் இங்கே எழுந்தருளியிருக்கின்றார். அருளாசி தரும் அந்த ஆறுமுகப் பெருமானை நாம் அவனது துதிபாடி மகிழ்ந்து புகழ்பாடி இசைக்கிறோம். நுழைவு வாயிலின் மேற்புறத்தில் ரிஷப வாகனத்தில் அம்மையப்பராக காட்சி தருகின்ற அழகு காண்பதற்கு இரு கண்கள் போதாதென்றே சொல்லலாம். நுழைவு கோபுரத்தின் முன்புறம் துவாரபாலகர்கள் காட்சி தருகிறார்கள். பேரருள் புரிகின்ற பெருந்தன்மை கொண்டவனாக மானிட ரூபம் கொண்டு இந்த பூமியை வலம் வந்த சிவபெருமான் இங்கே பெரியாண்டவராக திருநாமம் கொண்டு காட்சியளிக்கிறார். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரிய பரம்பொருளாக விளங்குகின்ற சக்தியோடு சிவனாக சிவசக்தியாக காட்சி அளிக்கின்றார்கள். அம்மையப்பனை தரிசித்த மகிழ்வில் உலகமெல்லாம் சக்தியாக நிறைந்து வருகின்ற அடியவர்க்கு அருளமதை ஊட்டுகின்ற தாயாக அங்காள பரமேஸ்வரி தில்லை கூத்தனின் நாயகியாக இங்கே அருள்பாலிக்கின்ற நிலையை கண்டு வணங்குகிறோம். 5 தலை நாகம் குடைபிடிக்க உடுக்கையுடன் 4 கரங்களோடு அங்காள பரமேஸ்வரி எழுந்தருளியுள்ள காட்சி நம் கண்களுக்கு காண கிடைக்காத காட்சியாகும். அன்னையை வேண்டி அவளது பேரருளை புகழ்ந்து போற்றி அங்கமெல்லாம் நிறைந்தவளை, நமக்கு நாளெல்லாம் நலம் தந்து காப்பவளை, அன்னையே உன் அருள் வேண்டும் என்று அன்னையின் பாதத்தை பணிந்து வணங்குகிறோம். அங்காள பரமேஸ்வரியின் நேர் எதிர்ப்புறம் அன்பே சிவம் எனக் காட்டி ஆண் பெண் பேதம் நீக்கி சிவமும் சக்தியும் ஒன்றாய் விளங்குகின்ற அர்த்தநாரீஸ்வரரை நாம் தரிசித்து அருள் பெறுகிறோம். இந்த ஆலயத்தின் சுற்றுப்பிரகார மதிர்ச்சுவற்றில் செவ்வக வடிவில் 21 சிவகணங்கள் ஐயனை நினைந்து வணங்கிய நிலையில் அருளுகின்ற காட்சி வேறெங்கும் காண கிடைக்காத காட்சியாகும். இந்த ஆலயத்தில் எழுந்தருளியிருக்கும் ஈசன் சுயம்பு வடிவாக தோன்றியவராவார். ஈசன் பாதம் பட்ட இடத்தில் உருவான லிங்கம்தான் இந்த பெரியாண்டவர். அருகில் வில்வமரம் இங்கே தலவிருட்சமாக திகழ்கிறது. வெட்ட வெளியில் இங்கே எழுந்தருளியுள்ளார் பெரியாண்டவர். பெரியாண்டவருக்கு நடத்தப்படுகின்ற அபிஷேக ஆராதனை காட்சிகளை
நாம் கண்டு அருள் பெறலாமா நேயர்களே? இந்த திருக்கோயிலின் மற்றும் ஒரு சிறப்பு இங்கே எழுந்தருளியிருக்கும் நந்தியம்பெருமானாவார். சிவபெருமான் மனித ரூபம் கொண்டு பெரியாண்டவராக அவதாரம் செய்தபோது உலகை வலம் வந்தார். அப்போது நந்தியம்பெருமானும் மனித கோலத்தில் ஐயனுடன் வலம் வந்தவராவார். பெரியாண்டவரை வணங்கிய நிலையில் அவரின் எதிர்ப்புறம் இங்கே நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். பின்புறம் பலிபீடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த திருக்கோயிலின் தலவிருட்சமாக வில்வமரம் திகழ்கிறது. தீர்த்தமாக சித்தாமிர்த குளம் விளங்குகிறது. இந்த திருக்குளத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் எல்லா பேரும் கிடைக்கும் என்பது உறுதியாகும். ருத்ராட்ச மரம் ஒன்று இந்த திருக்கோயிலின் நேரே விளங்குகிறது. சுயம்பு லிங்கமாக விளங்குகின்ற பெரியாண்டவரின் இடப்புறமும் வலப்புறமும் சிவனும் சக்தியும் பாதம் பதித்து கருணை புரிந்து இருவரும் ஒரு சேரும் நின்ற சிவபாதமும் சக்திபாதமும் தனித்தனியாக இங்கே காட்சி தருகின்றன. எம்பெருமானின் திருவடிகளையும் வணங்கி அருள் பெறுகிறோம். நெடுங்காலத்திற்கு முன்பு ஒருவர் தன் இளம் மனைவியுடன் பிழைப்பதற்கு வழியின்றி ஒவ்வொரு ஊராகச் சென்று முடிவில் ஒரு நாள் திருக்கழுக்குன்றம் வந்து தங்கினார். அங்கே எழுந்தருளியிருக்கும் வேதகிரீஸ்வரரை தன் மனதில் நினைந்து வாழ்க்கைக்கு வழிகாட்டும்படி உள்ளம் உருகி வேண்டினார். அன்று இரவு இறைவன் அவர் கனவில் தோன்றி, இங்கிருந்து வடகிழக்கில் 5 மைல் தூரத்தில் உங்களுக்கு வழிகாட்டியாக ஒரு பன்றி அழைத்துச் செல்லும் என்று திருவாய் மொழிந்து இறைவன் மறைந்தார். விழித்தெழுந்த அவர் கனவில் நடந்ததை தன் மனைவியிடம் கூறினார். இறைவனின் கருணையை கேட்ட அவர் மனைவி மகேசனின் மகிமையை உணர்ந்து உள்ளம் பூரித்தார். மறுநாள் விழித்தெழுந்த அவர்கள் அன்றளந்த மலர்களை கொய்து பூமாலையாக ஆண்டவன் மேல் சமர்ப்பித்து
இறைவன் கூறியபடி பன்றியை தேடி இறைவன் அமர்ந்துள்ள மலையினை சுற்றி வலம் வந்தபோது திடீரென ஒரு மின்னல் ஒளி போல் ஒரு பன்றி தோன்றியது. பன்றியின் தரிசனத்தைக் கண்டு மகிழ்ச்சியுற்றனர் இருவரும். பன்றியின் முகத்தில் ஒரு பிரகாசமான ஒளி தோன்றி அவர்களுக்கு ஆசி வழங்கியது. பின்பு வடகிழக்கு திசையில் அந்த பன்றி செல்ல ஆரம்பித்தது. சுமார் 5 கிலோமீட்டர் சென்றதும் அழகிய வனச்சோலையும் மலையும் நீர்நிலைகளும் வனாந்திர மரங்களும் அமைந்த நிலையை கண்டனர். பன்றி ஓரிடத்தில் நின்றது. ஜோதியின் ஒளிபோல் பன்றி அங்கே ஆடாமல் அசையாமல் ஒரு நிலையாய் நின்றது. அதனிடம் சென்று வணங்கிய போது அந்த பன்றி காணாமல் மறைந்தது. இறைவனே பன்றி வடிவில் வந்து தமக்கு வழிகாட்டியாக இருந்ததை எண்ணி இருவரும் மற்றற்ற மகிழ்ச்சி கொண்டனர். அங்கேயே குடிலெழுப்பி வாழத் தொடங்கினர். நிலங்களை பயன்படுத்தி விவசாயம் செய்து வந்தனர். இந்த நிலையில் ஆண்டுகள் பல கடந்தன. தம் வறுமையை நீக்கிய இறைவனை நினைந்து மகிழ்ந்தனர். இருப்பினும் மக்கட்பேறு இல்லாமல் அளவில்லா துயரடைந்தனர். தம் வம்சம் விளங்கிட இறைவனை வேண்டினர். அன்று இரவு இறைவன் கனவில் தோன்றி, தாம் உமக்கு பன்றி உருவில் வந்து உங்களுக்கு வழிகாட்டி மறைந்த இடத்தில் சக்தியின் சாபத்தால் பெரியாண்டவராக அவதாரம் கொண்டு உலகெல்லாம் வலம் வந்தபோது கண்களுக்கு சாந்த சொரூபமாக காட்சியளித்த இந்த திருநிலை என்ற மண்ணில் என் அவதார ரூபத்தில் என் திருவடிகளை வைத்து அமைதி அடைந்து கைலாயம் திரும்பினேன். என் திருவடிகளை பற்றி வணங்குவோர்க்கு எல்லா நலனும் வளமும் கிடைக்க யான் வழிவகை செய்வேன். வேண்டுவோர்க்கு வேண்டுவனையும் மழலை செல்வத்தையும் தந்து சகல செல்வங்களையும் கொடுத்து நான் காப்பேன் என்று அருளினார். பரம்பொருளின் அருள் கண்டு மகிழ்ந்தனர் தம்பதியினர். இறைவன் அவதாரம் கண்ட இந்த இடத்தில் ஜோதியோடு தோன்றிய சுயம்பு வடிவிலான இந்த சிவபெருமானை வணங்குவோர்க்கு எல்லா நலன்களும் பெற வேண்டி பூசையை செய்து வந்தனர் இந்த தம்பதியினர். அடுத்த ஒரு வருடத்தில் அவர்களுக்கு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. இறைவனின் கருணையை நினைந்து நினைந்து அவனுக்கு சேவை செய்து வந்து அருள் பெற்றனர். அவர்கள் மறைந்த பின்பு அவர்கள் சந்ததியினர் இறை தொண்டை தொடர்ந்து செய்து வருகின்றனர். பெரியாண்டவரை குலதெய்வமாக கொண்ட பக்தர்கள் இந்த திருக்கோயிலுக்கு வருகை தந்து பொங்கலிட்டு இறைவனை தரிசித்து வேண்டுதலை நிறைவேற்றி செல்கிறார்கள் பக்த கோடிகள். இந்த திருக்கோயிலானது செங்கல்பட்டிலிருந்து சுமார் 20 கிலோமீட்டர் தொலைவிலும் திருக்கழுக்குன்றத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைய பெற்றுள்ளது. பெரியாண்டவர் பேரின்பம் தந்து நாளும் நம்மை காப்பவர். சிவரூபமாக கொண்டு நம் வாழ்க்கையில் சிரமங்களை போக்குபவர். நாம் வாழ்க்கையில் கண்டு வரும் துன்பங்களை போக்குகின்ற இந்த சிவபெருமான் பெரியாண்டவர் ரூபத்தில் திருநிலை என்ற அழகிய கிராமத்தில் கோயில் கொண்டு வருகின்ற அடியவர்க்கு அருளமதை ஊட்டி நல் அருளாசியை வழங்கி வருகிறார். திருநிலையில் இருந்து ஓருருவாக காட்சி தரும் ஜோதி ரூபனாக விளங்குகின்ற ஈசனை வணங்குவோம். வாழ்வில் ஏற்றம் கண்டு நலம் பெறுவோம். திருநிலை ஒரு நிலையாக்கும். திருநிலை நம் துன்பம் போக்கும். திருநிலை சென்று வந்தால் வாழ்வில் எல்லா நலன்களும் கிட்டும் என்பது அங்கு சென்று பெரியாண்டவரை தரிசித்து பேறு பெற்றவர்களுக்கு மட்டுமே விளங்கும். பெரியாண்டவரை தரிசிப்போம். வாழ்க்கையில் பேரின்பம் கண்டு பலம் பெறுவோம்.